ஹாய் ஹலோ திஸ் இஸ் சானிக்கர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு காட்ஸ் ஹார்ட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் மைண்ட்ஃபுல் ஆஃப் யூ. ஸோ கர்த்தர் சொல்றாரு ஐ எம் மைண்ட்ஃபுல் ஆஃப் யூ. ஸோ அதற்கு அர்த்தம் என்ன, அதை குறித்து நம்ம கொஞ்சம் என்ன அதுக்கு மேலே அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும், ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கலா இருக்கு, அதனால தான் இதை சொல்றேன். என்னன்னா இப்போ ரெண்டு பேர் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னு அவங்க சிந்தையெல்லாம் அந்த அவங்களுடைய 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 பேர் இருக்காங்களே அவங்க மேலதான் இருக்கும். எப்போ ஃபோன் பண்ணுவோம், எப்போ பேசுவோம், எப்போ வந்து ஒருத்தரோட ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவோம், எப்போ பார்ப்போம், இந்த மைண்டாவே இருப்பாங்க. நீங்க உங்களை சுத்தி பார்த்தா கூட ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ என்ன ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா அதுதான் லவ், அதுதான் அன்பு. அப்போ ஆண்டவரும் அதே மாதிரி தான் நம்மள மாதிரி, அதே மாதிரி தான் நம்ம மேலேயும் அவர் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட எப்படி ஒரு கப்பலுக்குள்ள எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் காடும் நம்ம மேல எக்ஸ்பெக்டேஷனோட அவர் இருப்பாரு. எப்போ என்கிட்ட பேசணும், எப்போ வந்து ஜெபம் பண்ணணும், எப்போ வந்து வேதத்தை வாசிப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணும்போது நம்ம அவர்கிட்ட பேசலாம், அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் போது அவர் அதன் மூலமா நம்ம கிட்ட பேசுவார். எப்போ இந்த கம்யூனிகேஷன் நடக்கும் காடு பார்த்துட்டே அவரோட மைண்ட் எல்லாம் இதுதான் இருக்கும். இப்போ வருவீங்க வருவீங்க உங்களுக்காக அவர் இப்போ கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இப்போ வந்து இவங்க உட்காந்து என்னுடைய சமூகத்துல உட்காந்து அவர் பயங்கரமான ஏக்கத்தோட இருக்கலாம். நீங்க நீங்க என்ன ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணும் அல்லது அந்த பையனும் எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு விஷயத்துல ஆக்குப்போய் பிஸியாவே இருந்தா அவங்க கூட இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஏக்கமா இருக்கும்ல, அதே மாதிரி காடும் இந்த மேல எப்படி ஏக்கத்தோட இருக்கு. எப்போ வருவாங்க, எப்போ என்கிட்ட பேசுவாங்க, எப்போ அப்படின்ற அந்த ஏக்கத்தோட இருக்கிறார். ஸோ அவரோட ஹார்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அவரோட நேரத்தை செலவிட்டு அவருடைய பாதத்துல உட்காந்து ஜெபம் பண்ணவும், அவர்கிட்ட உட்காந்து பேசவும், வெறும் நம்ம எல்லாருமே ரொம்ப ஈஸியா 4 பேருக்கு கேதரிங்ஸ்ல போயிடுவோம். ஆனா நம்ம உட்காந்து தனியா பேச மாட்டோம். ஸோ உட்காந்து ஆனா வந்து காட் கிட்ட உட்காந்து தனியா பேசுறது அது ரொம்ப சூப்பர். எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவரோட உட்காந்து நீங்க பேசுங்கன்னு சொல்லி அவரோட பேசுறது அது வந்து வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக நீங்க உங்களோட டெவலப்மெண்ட் அதெல்லாம் இருக்கும். அவருடைய ஹார்ட் அதுக்கு பயங்கர ஏக்கத்தோடு காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க போய் உட்காந்து அவரோட பேசுற கிருபைய அவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். ஏன்னா he is mindful of you. May God help you to understand this. See you next video. Bye.